கன்னியாகுமரியில் ஒரு பேச்சை பேசினார் துரைமுருகன். அங்கே இந்த இவர் இருக்கிற இடத்துல தான் காவல்துறை இருக்கா, வேற இந்த இடத்துல இது வரைக்கும் எங்கேயுமே காவல்துறை இல்லையா, அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. நேராக திருவள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி குண்டாஸ் போடுவேன். அப்படி தானே? இவர் பாடினது விற்கிற வண்டியில் விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா? இங்கே இருந்து தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறதுக்கு காரணம் என்ன? பாட்டு என்ன? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, அதான பாட்டு. இந்த பாட்டு நான் எழுதுனேன்னா இல்லை துரைமுருகன் மெட்டமைச்சாரா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு, எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. அப்போ ஐயா கருணாநிதி இருந்தார்ல, அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா? இன்னைக்கு முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா? வக்கடத்து வாங்கி பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்னைக்கு வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டுருந்தீங்களா? நாங்கள் பாடினவொன்னே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்றீங்க. சரி, பாடிட்டோம். இப்போ நீங்கள் வழக்கு போட்டீங்க. அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு. இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டேன்னு சும்மா யாராவது எழுதுவானா? என்னையே எங்கள் அம்மாவை எழுதுறா, என் மனைவி எழுதுறா, அவன் கோபத்தில் இவனை எழுதிட்டானே வச்சுக்கிறோம். இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கானா, யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம். அங்கே விருதுநகரில் எழுதினவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா? அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா? ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிட்டு அடிச்சிங்க? சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதினவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா? இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும்? இப்போ தனி ராஜ்யம். துரைமுருகனை கைது பண்ணீங்க 2 முறையும் அவன் கைது பண்ணும்போது செல்போனை பறிச்சு செல்போனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு இருக்கு. என்னையே 6 முறை கைது பண்ணி 5-6 முறை சிறைப்பிடிச்சிருக்காங்க. எடுத்தோடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இது யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க. அம்மாட்ட கொடுத்துருங்க, தங்கச்சிட்டு கொடுத்துருங்க, தம்பிட்டும் ஒப்படைப்பாங்க. அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த செல்ஃபோனை நீங்கள் எடுத்து நோண்ட வேண்டியது வேலை போலீஸ் வேலை இல்லையே. அதை எடுத்து பாருங்க, காளியம்மா பற்றி இப்படி பேசிக்காரு பாருங்க, இவரை பற்றி பேசிக்காரு. இது போலீஸ்காரன் வேலை இல்லையே, இது கட்சிக்காரன் வேலை. அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும். நீ திமுக ஐடி விங்க்கு எப்படி போகுது? இந்த குரல் எப்படி போகுது? இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? அதுக்கு வருத்தம் தெரிவிச்சல நான் அப்படி செஞ்சிருக்கணும். என்னையே பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் 15 நாள் இல்லை ஊரில் இல்லை வேற ஊருக்கு போயிட்டேன். என்ன என்னை பற்றி தானே பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும். ஒரு ஆடியோ வந்துருச்சு, அதனால தான் தக்காளி விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, மின் கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தீங்க. அவரை என்ன அது அநாகரிகமான செயல். ஒருத்தனுடைய ஃபோனை எடுத்து அதில் என்னமா பேசியிருப்பான் அவன் கட்சிக்காரன், 1000 கட்சிக்குள்ளே பேசிப்பான். அதை எடுத்து இதுக்காக வெளியிட்டாங்க ஒருத்தனும் கேட்கல. இவர் நேர்மை, இவர் ஒழுக்கம், அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல. யாராவது நீங்கள் கண்டிச்சில? என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவர் கேட்டில எதுக்குங்க அந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தலைவருடைய போனை எடுத்து வெளியிடுவோமா? நீங்க தனி மனித சுதந்திரம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க. இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது, வெட்டி ஒட்டி ஒரு பேச்சா முழுசா போடும். முன்ன வெட்டி பின்ன ஒட்டி அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா? வருத்தம் சொல்லியிருக்கீங்களா? அது என்ன உங்க குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன்மானம் எல்லாம் இருக்கு. எங்க குடும்பத்துல நாங்கள ஈனப்பிறவியில எங்க தலப்பனுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது. அவரவர் வேலையை அவரவர் செஞ்சா சரி. நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர்ற உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராடிட்டு இருக்கேன். நீ கூலிக்கு வேலை செய்யற, சம்பளம் வாங்குற, எனக்கு என்ன இருக்கு? இத்தனை கேள்வி கேட்கிற ஊடகவியலாளர் நீங்கெல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க. எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகும். நாங்கள் எங்கே போகிறது? இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பழச்சிக்கலாமே. அப்போ இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு. நீங்கள் முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்கள் எல்லாரும் மனசாட்டு சொல்லுங்க. நான் இல்லை, நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு? சொல்லுங்கய்யா. இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? பெண் காவலர்களுக்கு கற்பமா இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை. இதை முதலா கொண்டு சொன்னது யாரு? நான் தான் 2016. நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. டிஎன்பிசியில தமிழ்நாடு தேர்வாணையத்துல சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துருச்சு? 2 முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சுல. அப்ப கையெழுத்திட்டு ஏற்காத RN ரவி. இந்த பிரபாகரங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன், இவர் தமிழர் இல்லை. ஏற்கனவே தமிழனுக்கு இங்க வேலை வாய்ப்புல ஒன்றும் இல்லை, முட்டை.
இதுல தேர்வாணையத்துல ஒரு பிரபாகரன் ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டா என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும்? அப்ப அவரை சைலேந்திர பாபா நிராகரிச்ச அந்த ஆளுநர் இவருக்கு இது கையெழுத்து போட்டாரு. ஏன்னா இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவா வேலை செஞ்சாரு. மறுக்க முடியுமா நீங்க? இந்த பிரபாகர் டிஎன்பிசியில தலைவரா போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆதரிச்சு வேலை செஞ்சாரா இல்லையா? அதுக்கு பரிசான இது. எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? அப்போ இது யார் மாநிலம்? இடஒதுக்கீடுங்கிறீங்க. ஐயா நீங்க கவனிங்க, பாரதிய ஜனதாவில் 18 பேருக்கு மேல போட்டிட்டாங்கல்ல, கூட்டணியை விடுங்க, 18 பேர் போட்டிட்டாங்க. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோத்து போனார், அம்மா தமிழிசை தோத்து போனாங்க, தம்பி அண்ணாமலை தோத்து போனார், KP ராமலிங்கம் தோத்து போனார், எங்க மாமா நயினார் நாயந்திரன் தோற்று போனார். இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்கல்ல. அவங்கள ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா? திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கும்ல. இந்த வேலையை செய்யறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீங்க, தோற்ற பிறகு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவரை கொடுத்தீங்க. திருப்பி இதுல ஒரு மாமா நயனார் கொடுத்துருக்கலாம், இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம். அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க, போட்டிட்டாங்க. அது கொடுத்துருக்கலாம். இல்ல அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க. கூடுதலா இதுல யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல. எந்த வழி நியாயம்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.